வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 23 ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்குறோம். அதாவது எஸ்டர்டே வந்து எல்லாத்துக்குமே வந்து அதை ட்ரேடர்ஸுக்கு, இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப்பு வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அதனால். ஸோ மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறது பெரிய கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆக போகுது. இருக்கிற பொசிஷன்லாம் நாளைக்கு ஸ்கொயர் அப் பண்ணிடணும், டெலிவரி எல்லாத்தையும் செல் பண்ணிடணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜில். ஸோ அது எல்லாமே வந்து அப்படியே வந்து உல்ட்டாவாக மாறிடுச்சு. எல்லாம் ஓப்பன் ஆனது எதோ டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு, ஆனால் ரெக்கவரி ஆகிடுச்சு. யூஎஸ் மார்க்கெட்லாம் 400 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் இருந்தது, இப்போ வந்து 100 பாயிண்ட்ஸ் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது அமெரிக்கா போயிட்டு அவங்க ஈரானில் போய் அட்டாக் பண்ணிட்டு வந்த அமெரிக்காவிலேயே வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகிடுச்சு. ஸோ நாமெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்லாம் வந்து இன்னமும் வந்து நல்லா ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன? இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எந்த லெவலில் இருக்குது, ஈவெண்ட்ஸ் என்ன, இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது, நாளைக்கு வந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டு நம்ம இப்போ பேச தேவையில்லை. ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. பட் இப்போ வந்து இன்னைக்கு மார்னிங் ஆல்மோஸ்ட் 5 o'clock வந்து யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஓப்பன் ஆச்சு. 300 அரௌண்ட் வந்து டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 150 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் லைவ் மார்க்கெட்லேயே வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து க்ரீனுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து 200 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நாஸ்டாக்கும் வந்து 100 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. S&P 500 ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டு கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணலை, ஈரானை போய் அட்டாக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம். ஓகேங்களா. யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டும் வந்து 4.3 அரௌண்டில் இருக்குது. பிரெண்ட் க்ரூடு, அதாவது மெயினாக வந்து கச்சா எண்ணெய் சொல்லணும். கச்சா எண்ணெய் வந்து இன்றைக்கி வந்து $78 நியர்லி போச்சு. ஆனால் இப்போ வந்து $76 நியர்லி இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து கோல்டு ஸ்லைட்லி வந்து ஹையில் தான் இருக்குது. $3,375 பெர் அவுன்ஸ் அரௌண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு அதாவது ஒரு 0.5% நியர்லி வந்து டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் க்ளோஸ் ஆனது வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருது. ஹேங்சங் இண்டெக்ஸ் வந்து நியர்லி 1% டவுனில் இருந்துச்சு. ஆனால் க்ளோஸ் ஆனது 0.7% ஹையில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம மார்க்கெட்டு 150 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ஃப்ரைடேவே நம்ம மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அடிஷனலாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகி 150 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 170 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆச்சு. 24,950. அங்கே இருந்துட்டு ஓகே ஒரு ரெக்கவரி வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour செல்லிங் ப்ரெஷர் தான். 24,950 820 அரௌண்ட் வந்துச்சு. அங்கே இருந்துட்டு ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் 25,050. ஸோ இன்னைக்கு வந்து லோவுக்கும் இன்னைக்கு போன ஹைக்கும் வந்து பார்க்கும்போது 225 பாயிண்ட்ஸ் நியர்லி போயிருக்குது. ஓகேங்களா. பட் க்ளோஸ் ஆனது 24,950 அரௌண்ட், அதாவது 25,000 கீழே வந்து க்ளோஸ் ஆயிருது. அகைன் நிஃப்டி வந்து அந்த 25,150 25,200 இப்போ அகைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக மாறிடுது. ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே அந்த லெவல் தான் நியர்லி வந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து ஒரு கேப் டவுன். ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூசியலாக இருக்குது. 25,150 25,200 வெரி ஸ்ட்ராங் க்ரூசியல் லெவலாக இருக்குது. லாஸ்ட் 1.5 month இதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இப்போ வந்து நம்ம வந்து மந்த்லி எக்ஸ்பீரியில் இருக்கிறோம். ஸோ ஏதாவது மறுபடியும் ஒரு ஷார்ட் கவரிங் வருமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எஃப்ஐஸ் வந்து 77% ஷார்ட்டில் இருந்தாங்க லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங். ஆனால் இன்னைக்கு வந்து என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க வந்து ஷார்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் இன்னும் அப்கமிங் டேஸில் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே வந்து அவங்களுடைய ஷார்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 3% ஆர் 5% ரெடியூஸ் பண்ணால் போதும் 25,300 400 போயிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஷார்ட் கவரிங் வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். பேங்க் நிஃப்டி 55,800 ஓப்பன் ஆச்சு. அங்கே இருந்துட்டு 56,200 56,000 இதுக்குள்ளேயே ரேஞ்சில் இருந்துச்சு. இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 511 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 0.62% 81,896 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 140 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 0.56% 24,971 செட்டில் ஆகுது.
ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து மார்ஜினலாக வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி, எஃப்எம்சிஜி, ஆட்டோ, பேங்க், டெலிகாம் 0.5% 1.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. கன்சியூமர் டியூரபிள்ஸ், மீடியா, மெட்டல், கேபிட்டல் குட்ஸ் 0.5% நியர்லி வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு. எஃப்ஐஸ் வந்து இன்னைக்கு 5592 crore வந்து பம்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதிகம் பிளாக் டீல் எதுவும் நடந்த மாதிரி நான் பார்க்கல. பட் இது வந்து கொஞ்சம் நோட் பண்ணணும். 5592 crore வந்து அவங்க வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 1874 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜூன் மந்த்தை பொறுத்தவரையும் எஃப்ஐஸ் வந்து 9500 crore நியர்லி வந்து பை பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து பார்க்கும்போது நிறைய வந்து பிளாக் டீல் அதாவது லாஸ்ட் வீக் நடந்தது. டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 54,912 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரையும் 1,02,000 கோடிக்கு வந்து 1,20,000 கோடிக்கு வந்து எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 3,40,000 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ரைட். இதான் இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்பிசிசி இன்னைக்கு வந்து நியர்லி 300 crore வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க. இது வந்து என்னுடைய பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்கும். நான் வந்து நியர்லி 85 இருக்கும்போது ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து 120ன்னு நினைக்கிறேன். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது பிஎஸ்சியும் இண்டிகோவும் செப்டம்பர் மந்த்து நிஃப்டி 50 வந்து ஆட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்ததாக வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த இஷ்யூனால கிட்டத்தட்ட 1,00,000 டன் அரிசி அதாவது பாசுமதி அரிசி வந்து ஷிப்பில் இருக்குது. அதனால் அங்கே வந்து கிராஸ் பண்ண முடியல அந்த பார்டரை அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த 1,00,000 டன் அரிசி வந்து நம்ம இந்தியாவுக்கு வர வேண்டிய அரிசி. டெஸ்லா வந்து இந்தியாவில் வந்து ஷோரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நியர்லி வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து சைனா மேட் கார்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுறதா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஓகே. இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து ப்ளூம்பர்கில் ஒரு நியூஸ் போட்டிருக்கிறாங்க. அதாவது யூஎஸ் போயிட்டு 3 நியூக்ளியர் சைட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அகைன் வந்து இஸ்ரேலுடைய ஜெட்டும் போய் அந்த நியூக்ளியர் சைட்லாம் வந்து அகைன் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஈரானுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்ட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. மற்றபடி வந்து ஈரான் இஸ்ரேல் வந்து மாற்றி மாற்றி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட சம் டெஹ்ரான், டெல் அவீவ் இங்கே எல்லாமே வந்து அட்டாக் நடந்துருக்குது அப்படின்னு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. பட் பர்டிகுலராக சொல்லிக்கிற மாதிரி உண்டான நியூஸ் இன்னைக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் வர கிடையாது. ஓகேங்களா. ரைட். இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் இந்த வீக்கெண்டில் வந்து ஆறுபடை கோயிலுக்கு வந்து போகலாம், ஒரு தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதாவது திருத்தணி, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை அண்ட் பழனி. ஸோ இந்த 6 கோவிலுக்கும் நான் மட்டும்தான், நானே எல்லாருக்குன்னா என் ஒய்ஃப் கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஊரில் வந்து எப்படி நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சீக்கிரமாக தரிசனம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எப்படியும் தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க அந்தந்த கோயிலில் வந்து. ஸோ ஏதாவது ஒரு விரைவான தரிசனத்துக்கு, ஏன்னா ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு கோயில் இருக்குது. அதனால் வந்து எல்லா கோயிலுக்கும் நான் வந்து செல்ஃப் டிரைவிங் தான் போய் ஆகணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் விரைவான தரிசனம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான். ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகேங்களா. ரைட். இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,050, 25,100, 25,150, 25,200. ஸோ இந்த 25,050க்கு மேலே இருக்கிற எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாலோ 25,150 to 200க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு பிக் பிளாஸ்ட் ஆகும் மார்க்கெட்டு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். மறுபடியும் இதே லெவலில் இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா 24,800, அதாவது இன்னைக்கு வந்து லோ வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ஓகேங்களா. எதுவாக இருந்தாலும் வந்து எஃப்ஐஸோட கையில் தான் இருக்குது. எஃப்ஐஸ் கொஞ்சம் ஷார்ட் வந்து கவர் பண்ணாங்கன்னா போதும், மார்க்கெட் ஏறிடும். பார்க்கலாம். இன்னும் 3 நாள் இருக்குது இதனுடைய ஜூன் மந்தோடைய எக்ஸ்பைரி. பட் டெக்னிக்கலாக வந்து இந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை வந்து அப்பப்போ வாட்ச் பண்ணிக்காங்க. ஏன்னா அது ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான ரியாக்ஷன் உடனே மார்க்கெட்டில் இருக்கும். அதனால் அதையும் வந்து வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா. பார்க்கலாம்.
டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 25,000 கால் அண்ட் புட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஓவராலாக வந்து பாருங்கள், கால் அண்ட் புட்டில் வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. பட் புட்டு சைடு வந்து பாருங்கள், 81,500 புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. கால் சைடு 82,000 கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு டிப் வந்துச்சு அப்படின்னா பவுன்ஸ் ஆகும் போல தெரியுது ஆஸ் ஆஃப் நவ். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 50 மினிட்ஸ் ஸ்கேனில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பேங்க் நிஃப்டியோடைய 50 மினிட்ஸ் ஸ்கேனில் பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் 56,150. ஓகேங்களா? 56,150லேருந்து 56,300 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 56,300க்கு மேலே போச்சு அப்படின்னா 56,500. ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 55,900. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 55,750. நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,050. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 25,150. 150க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 25,200. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,930, 24,890, அதுக்கப்புறமா வந்து 24,820. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட். இன்றைக்கி வந்து லோ வந்து பிரேக் ஆகக்கூடாது, அதை நல்லா வாட்ச் பண்ணிக்காங்க. இன்றைக்கி வந்து லோ வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா வீக்னஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 24,700 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.